உங்க வீட்டுல ஏசிலாம் இருக்கு அப்படின்னா அந்த ஏசி ரிமோட்டை எடுத்து பார்த்தா கண்டிப்பா டைம் தப்பா தான் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் தப்பா ஓடுறத நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி உங்களுடைய ஏசி ரிமோட்லயும் தப்பான டைமிங் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஏசி ரிமோட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய போன் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த உங்களுடைய ஏசிலேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சின்னதா ஒரு ரீசெட்டுக்கான ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே டிஸ்பிளேல தெரியல எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா வெறும் டைம் மட்டும் காமிக்கும். இதுக்கு அடுத்தது நீங்க கரண்ட் டைமா ஆட்டோமேட்டிக்கா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க என்ன டைமோ அந்த டைமை கொடுத்துட்டு செட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஏசி ரிமோட்லயும் கரண்ட் டைம் வந்து செட் ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஏசி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஏசி ரிமோட்ல இருக்க பேட்டரியை வந்து கட்டி வச்சிருங்க. அது வந்து பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.